आइसक्रीम नहीं, स्टिलिंग बता रहे। स्टिलिंग हो या फिर मिरिंडा? मिरिंडा। ஈரோடு GH ரவுண்டானா பக்கத்துல ஒரு கடை முன்னாடி சுமார் 45 வயசு இருக்க நிஷு ரத்தோரை ரெஸ்கியூ பண்ணோம். இவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் பேசுவாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில ரோட்ல தூங்குறதால இரவு நேரங்கள்ல சிலர் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க போனதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இவங்கள மீட்டெடுத்து நம்ம அச்சியம் ஆதரவற்றோர் மனநல காப்பகத்துல சேர்த்தி பாதுகாத்துக்கிட்டு வந்தோம். ஆரம்பத்துல யார்கிட்டயும் பேசாம தான் இருந்தாங்க. நாளடைவுல ட்ரீட்மெண்ட் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி எல்லார்ட்டையும் பேசுறது மட்டும் இல்லாம தன்னோட ஊர் உத்தரப்பிரதேஷ்ல ஃபருக்காபாத்னு சொன்னாங்க. அப்புறம் சோசியல் மீடியா மூலமா அவங்க குடும்பத்தை ரீச் பண்ணோம். நிஷு ரத்தூர் போன்ல அவங்க அம்மா கிட்ட பேசினதும் சந்தோஷத்துல அழுதுட்டாங்க. मम्मी निशु मम्मी हम यहाँ हैं तमिल में तमिलनाडु हैं मम्मी. அப்புறம் நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர், உதவி ஆட்சியர் மற்றும் நம்ம அச்சியம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் நவீன் குமாரின் வழிகாட்டுதலின்படி உத்தரப்பிரதேஷ்க்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு போனோம். நிஷு ரத்தூர் ஹிந்தி டீச்சராவும் வேலை செஞ்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஃபிக்ஸ் வர பிரச்சனை இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காததால மனநலம் பாதிக்கப்பட்டு அதனாலேயே தன் கணவரும் பிரிஞ்சு போயிட்டாரு. அப்பப்போ வீட்டை விட்டு வெளியும் போயிடுவாங்களாம். அப்படிதான் தெரியாம வழி மாறி ஈரோட்டுக்கு ட்ரெயின்ல வந்திருக்காங்க. இப்ப இவங்களோட மகனை பார்த்ததும் சந்தோஷத்துல கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. ஒரு வருஷமா மகளை காணோம்னு கவலையில இருந்தவங்க இன்னைக்கு நிஷு ரத்தூரை நேர்ல பார்த்ததும் ஒரே ஆனந்தம் தான். அப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தாங்க. 2200 கிலோமீட்டர் தள்ளி யாசகம் எடுத்துக்கிட்டு இருந்த நிஷு ரத்தூர் இன்னைக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்காங்க. இவங்கள மாதிரி பல ஆதரவற்ற நபர்களின் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்த உதவினா மிகவும் உறுதுணையா இருக்கும். நன்றி நண்பர்களே.